இந்த விழாவிலே தலைமையேற்று தலைமையுரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற திருப்பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றத்தினுடைய செயலாளர், திருநனா சிவனடியார் திருக்கூட்டத்தினுடைய நிறுவனர்களில் ஒருவர், தமிழகத்தினுடைய மூத்த சைவ சமய பேரறிஞர் முனைவர் பேரறிஞர் சென்னியப்பனார் அவர்களுடைய தலைமை மாணாக்கர் திருத்தொண்டர் ஐயா குமாரலிங்கம் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. மாமன்னன் ராசராசன் தான் செல்லும் இடங்களிலெல்லாம் சோழ பேரரசை மட்டுமல்ல சைவ பேரரசையும் நிறுவினான். அவன் நடுநாட்டில் அமைத்த திருத்தலம் தாதாபுரம் என்று மருவிய ராசராசபுரம். அந்த தாதாபுரம் சிவாலயத்தை மாமன்னன் ராசராசன் எழுப்பி மகிழ்ந்த சிவாலயம், குந்தவை பிராட்டியால் வணங்கப்பெற்ற சிவாலயம் காலத்தால் பழுதடைந்ததைக் கண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கோவையிலிருந்து இருசக்கர வாகனத்தில் 300 தொலைவிற்கு பயணம் செய்த அடியார் திருக்கூட்டத்தை உருவாக்கி அரண்மனைக்கு அடிப்படையிட்டவர் நம்முடைய திருத்தொண்டர் ஐயா குமாரலிங்கம் அவர்கள். அத்திருக்கோயில் 3 குடநீராட்டை அதற்கு பிறகு கண்டு பொலிந்து விளங்குகின்றது. அரண்மனை அறக்கட்டளையின் அமைப்பாளர்களில் ஒருவர், திருப்பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றத்தினுடைய செயலர் திருத்தொண்டர் ஐயா குமாரலிங்கம் அவர்களை தலைமையுரை வழங்க பணிவுடன் வேண்டுகிறேன். சம்பலம் நாடுடைய சிவனே ஏகம் எந்தாய் போற்றி, ஆகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே சம்பலம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் ஈரோடு பெருநகரிலே எழுச்சியோடும் எதிர்பார்ப்போடும் அரண்மனை அறக்கட்டளையினுடைய கருத்தரங்கம் மார்கழி முதல் நாளாகிய இன்றைய நாளில் மிகச்சிறப்பாக தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அருமையான பெருவிழாவிலே மேடையிலே எழுந்தருளியிருக்கிற தமிழ் சார்ந்த சான்றோர்களும் பல கல்வி குழுமங்களின் தலைவராக இருந்து கல்வி பணியை தவமாக செய்து வருகின்ற கல்வி குழுமத்தின் நிறுவனர்களும் பல தொழில்களை ஈரோட்டிலே செய்து ஈரோட்டை செல்வச் செழிப்புள்ள நகரமாக மாற்றி வருகின்ற தொழில் அதிபர்களையும் இதற்கெல்லாம் மூலமாக இருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, ஈரோடு மாநகரத்திலே பல திருவிழாக்கள் இந்த நூற்றாண்டிலே நடந்திருக்கலாம். புத்தகத் திருவிழா என்பது உலக அளவிலே ஈரோட்டு பெருநகரிலே மிகப்பெரிய விழாவாக நடைபெறுகிறது. அந்த விழாவிலே பல தலைவர்கள் வந்து கருத்தரங்கத்திலே
பல தலைப்புகளில் அணி செய்கின்றார்கள். ஆனால் அரண்பணி விழா என்ற ஒரு அருள் விழா சில ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் முதல் முறை என்று நான் கருதுகிறேன். அரண்பணி என்ற தலைப்பில் 2 சொல் இருக்கிறது. ஒன்று அரண், இன்னொன்று பணி. பணி என்பது எல்லா வகையிலேயும் பணிதான். ஆனால் பணிந்து செய்யக்கூடிய பணிதான் அரண்பணி. தன்முனைப்பில்லாமல், நாம் செய்தோம் என்ற உணர்வில்லாமல், இறைவன் செய்விக்க நாம் செய்கிறோம் என்ற பணிவோடு செய்யக்கூடிய பணி, பணிந்து செய்யக்கூடிய பணி அரண்பணி. இந்த பணிவை பற்றி வள்ளுவப் பெருமான் அருமையாக காட்டுவார். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எல்லாருக்கும் பணிதல் வரலாம், ஆனால் செல்வர்க்கு பணிதல் வருதல் என்பது அவருக்கு இருக்கிற கோடிக்கணக்கான சொத்தை காட்டிலும் இந்த பணிவு உயர்ந்தது என்று காட்டினார் வள்ளுவப் பெருமான். ஒரே ஒரு மேற்கோள் நினைவூட்டுகிறேன். சேரன் மாமன்னன் களரிட்டெறிவார். சேரமாள் பெருமாள் நாயனாருக்கு முடிசூட்டு விழா நடைபெற்றது கேரளாவிலே அஞ்சைக்களத்தில். அப்பொழுது அவருக்கு திருமஞ்சனம் செய்து யானையின் மேலே அவர் திருவீதி உலா வருகிறார். நான் பணிவோடு செய்யக்கூடிய பணி என்பதற்காக ஒரு சிறிய மேற்கோள் காட்டுகிறேன். அப்படி வருகிற பொழுது மன்னன் வருகிறார் என்று சொன்னவுடனே எல்லோரும் அவர் வருகையை நோக்கி எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். யாரும் குறுக்க வல்ல. ஆனால் அந்த ஊரிலே துணி துவைக்கிற வண்ணான் ஒருவன் அழுக்கு மூட்டையெல்லாம் கொண்டு போய் துவைத்து கொண்டு அந்த அழுக்கை காய போட்டு கொண்டு துணியை எடுத்துக்கொண்டு மூட்டையிலே எடுத்துக்கொண்டு வருகிறான். மன்னன் வருகிற செய்தி அந்த ஒளி செய்யக்கூடிய வண்ணானுக்கு தெரியவில்லை. கேரளாவில் பார்த்தால் மழை வரும், வெயில் வரும், இது இயற்கை. அப்பொழுது துணி துவைக்கிற பொழுது உடம்புல வேர்வை வரும். வேர்வை வந்தால் வெயில் பட்டவுடனே வெள்ளை வெள்ளையா இருக்கும், கீற்று கீற்றா. அது சேரமான் பெருமாள் நாயனாருக்கு தூய்மையின் சின்னமான, புனிதத்தின் சின்னமான, பேரின்பத்தின் சின்னமான திருநீராக காட்சி கொடுக்கிறது. வண்ணான் கீழே நடந்து வருகிறார். மன்னர் யானை மீதி வருகிறார். யாருக்காவது கீழே கரவு தெரியுமா? காருக்குள்ள போகிறவர்களுக்கு, நடந்து போகிறவர்கள் தெரிகிறார்களா? யானையின் மேலே வருகிறார். இந்த யானைன்னா தமிழ்நாட்டு யானைன்னு நினச்சிக்காதீங்க. அந்த யானை கேரள யானை பார்த்துருக்கிறீங்களா? 12 அடி உயரம் இருக்கும். அப்படி நிமிர்ந்து பார்க்க வேண்டும். அந்த 12 அடி உயரமுள்ள யானையின் மேலே மாமன்னன் சேரமான் பெருமாள் நாயனார் வருகிறார். கீழே மூட்டையோடு வருகிறான். அப்பொழுது திருநீற்று கோலம் தெரிகிறது. திருநீற்று கோலம் எதை காட்டுவது? தூய்மையை காட்டுவது. தூய்மையின் சின்னம் வெண்மை என்று பேசுகிறார்கள். இன்று உலக நாடுகளிலே அமைதிக்கு காட்டக்கூடிய வண்ணம் வெண்மை என்பதை மறந்து வரக்கூடாது. சிவபெருமானுடைய கருணைக்கு ஒரு வண்ணம் இருக்குமானால் அது வெண்மை என்று சொல்லுவார்கள். அதனால் அவர் பூசுகிற நீரும் வெண்மை, அவர் ஏறுகிற விடையும் வெண்மை. அந்த வெண்மையுடைய திருநீற்று கோலம் மன்னனுக்கு தெரிகிறது. மன்னன் மக்களை தெரிந்தவன். மன்னன் மன்னனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை அறிந்தவன். சிவபெருமான் பூசுகிற திருநீற்றின் பெருமையை உணர்ந்தவன். எதிரால வருகிற வண்ணானை பார்த்தார். இந்த திருநீரு பணியக்கூடியதாயிற்றே, நாம் யானையின் மேல் வருகிறோமே என்று யானையை நிறுத்தி கீழே இறங்கி ராஜ வீதியிலே வண்ணானை பார்த்து கீழே விழுந்து கும்பிடுகிறார். இந்த மரபு இன்னும் விட்டு போகவில்லை. தமிழகத்திலே திருவாவடுதுறை திருமடத்திலே இருந்து
இந்த நாடு சுதந்திரம் வாங்குகிற பொழுது செங்கோல் சென்றது. அந்த செங்கோலை மீண்டும் மக்களுக்கு காட்டுகிற வகையிலே பாரத பிரதமர் ஐயா அவர்கள் அந்த செங்கோலை நாடாளுமன்றத்திலே நிறுவினார்கள். இந்த செங்கோல் எங்கே இருந்து வந்தது? திருவாவடுதுறை ஆதீன மகா சன்னிதானத்திலே இருந்து வந்தது. பாடிய பாடல் என்ன? ஞானசம்பந்த பெருமான் அருளிய கோளொரு பதிகத்தின் ஒரு திருப்பாடல். அதற்காக தக்க ஓதுவார்கள், துறவி நெறியிலே நிற்கக்கூடிய மகா சன்னிதானங்கள் எல்லாரையும் நடுவண் அரசு அழைக்கப்பெற்றது. அப்பொழுது அந்த மகா சன்னிதானங்களை பார்த்து, திருநீரை பார்த்து பாரத பிரதமர் கீழே விழுந்து வணங்கினார் அல்லவா? அந்த மரபுதான் சேரமான் பெருமாள் நாயனார் வண்ணானை பார்த்து வணங்கியது. அப்பொழுது வண்ணானுக்கு பயம் வந்து விட்டது. சுவாமி, தெரியாம கும்பிடுறீங்களா? நீங்க என்னை யாருன்னு நினைச்சீங்க? அப்படித்தான் என்னையும் தலைமையுரை போட்டு விட்டார்கள். ஆமாம், அப்புறம் என்னதான் உனக்கு தகுதியில் தலைமையுரை போட்டார்கள் என்று நான் எண்ணி பார்த்தேன். வேறொன்றும் இல்லை, எனக்கும் வேலுசாமி ஐயா அவர்களுக்கும் தியாகராஜ் அவர்களுக்கும் இந்த பாடத்தை, இந்த பணிவை சொல்லிக் கொடுத்து நாடு முழுவதும் சொல்ல வேண்டும் என்று உருவாக்கி இருக்கிறாரே முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனாரின் திருவடி என் சென்னி மேல் உள்ளது. ஆக அதனால் போட்டார்கள். என்னை யார் என்று எண்ணியது என்று இப்படி கைகட்டி நிற்கிறோம். இந்த வெங்கடேஷ் நிற்கிறார் பாருங்க. ஆமாம், அங்கிருந்து பார்த்தா இடது கை பக்கமாக நில்லுங்க. என்னை யார் என்று எண்ணியது. இது வண்ணான் நின்ற காட்சி. என்னை போல மன்னன் பார்த்தான். அவர் கேட்கிறார், என்னை யார் என்று எண்ணியது. அறிமுகப்படுத்துகிறார். நான் யார் தெரியுமா? நம்முடைய ஆனந்த் அவர்கள் அழகு தமிழில் இணைப்புரை சொன்ன மாதிரி அவர் சொல்லுகிறார், அடியேனை யார் என்று எண்ணியது? அடியேன் அடிவண்ணான், அடியேன் அடிவண்ணான். அழுக்கு துணிகளை தூய்மை செய்யக்கூடிய வண்ணான். இந்த அரண்மனை அறக்கட்டளை அழுக்கு தோய்ந்திருக்கிற ஆலயங்களை தூய்மைப்படுத்துவதற்காக இந்த அருட்பணி அறக்கட்டளை, வவ்வால் தொங்குகிற மண்டபங்களை அகற்றுகிற அருட்பணி அறக்கட்டளை. அது எப்படி செய்கிறது பாருங்கள். ஏதாவது மிடுக்கு இருக்கிறதா நிறுவனருக்கு? ஒரு அலைக்கால் அளவு வேட்டி, ஒரு மேலே துண்டு, என்ன ஒரு நல்ல உங்களுக்கு புரிந்த மொழியில் சொன்னால் ஒரு ஸ்மால் பாய். தென்காசி ஆலயத்தை காட்டினார்கள் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர். ஆக இந்திய பாரத திருநாட்டிலே மிகப்பெரிய ஆறு காவிரி ஆறு, மிகப்பெரிய கோவில் காசி கோவில். அந்த காசியில் சிவலிங்கம் எவ்வளவு பெருசு இருக்கு? அது மூர்த்தி சிறுதானாலும் கீர்த்தி பெருசு. அதுதான் இவர் நிலை. அதற்கு காரணம் திருநாவலூர் பெருமானுடைய திருக்கோவில் திருப்பணி, அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருப்பணி. அப்ப அடியேனை யாரென்று எண்ணியது அவரே அறிமுகப்படுத்துகிறார். அடியேன் அடிவண்ணான். இப்படி நாம சொல்லுவோமா? எண்ணி பாருங்கள், எத்தனை பேர் போடுவோம். இதுதான் பணிதல். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். இது இவருக்காச்சு. இனி அவருள்ளும் என்று காட்டினார்ல திருக்குறள்ல, அவர் சொன்னார் அடிவண்ணான். இவரே ராஜா சொல்றார், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அடியேன் அடிச்சேரன். அடியேன் அடிச்சேரன், இந்த மண்ணினுடைய மாமன்னன். அடியேன் அடிச்சேரன், அவருள்ளும், திருக்குறள் பாருங்க, அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் இவர் அடியாரை கும்பிட்டதுதான். அதுதான் பாரத பிரதமர் மகா சன்னிதானத்தை கும்பிட்டது என்று எண்ணி பார்க்கிறேன். அந்த எண்ணம் இன்னும் மாறவில்லை.
இணைப்புரையிலே ஒரு செய்தியை நினைவூட்டினார் ஆனந்த் அவர்கள். தென்காசியிலே ஒரு கல்வெட்டை எழுதி வைத்துவிட்டு கீழே படுத்து விட்டார் அந்த மாமன்னன். அந்த மன்னனுடைய எச்சம் தியாகராசன். ஏன்? பணிவுதான் காரணம். பணி என்பது வேறு, பணிந்து செய்வது பணி. அந்த திருக்குறளுக்கு ஒப்ப, கல்வெட்டுக்கு ஒப்ப, திருமுறைகளுக்கு ஒப்ப, சேக்கிழாருக்கு ஒப்ப, சேர மாமன்னருக்கு ஒப்ப அரண்மனை அறக்கட்டளை தன் பணியை தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. அந்த பயணத்தில் ஏறுகிறவர்கள் ஏற வேண்டும் என்று அந்த பயணத்தின் அந்த வெற்றி விமானம் ஈரோட்டிலே முகாமிட்டிருக்கிறது. அந்த இடம் பரிமளம் மண்டபம். இந்த ஈரோட்டுக்கு என்ன சிறப்பு? அருமையான சிறப்பு பல இருக்கிறது. தொழிலால் சிறப்பு, நீரால் சிறப்பு, செல்வத்தால் சிறப்பு, கடவுள் மறுப்பு கொள்கையை பேசுகிறவர்களால் சிறப்பு, கடவுள் உண்டு என்று பேசுகிறவர்களால் சிறப்பு. பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கு, சென்னிமலை. சென்னிமலை ஆண்டவனுக்கு அந்த கோவில். அந்த கோவிலுக்கு ஒரு புலவர் புராணம் பாடினார். சரவண முனிவர் என்று அவருக்கு பெயர். சென்னி என்பது தலை என்று பொருள். அதனால் வடமொழியிலே சிறகிரி என்று அதற்கு பெயர் வைத்தார்கள். அதற்கு உரை எழுதியவர் எழுமாத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேராசிரியர் சென்னியப்பனாரின் ஆசிரியர் அவர்கள். அந்த உரையில், அந்த பாடலில் இந்த ஈரோட்டுக்கு 2 சிறப்பு சொல்லுகிறார்கள். ஒன்று, திருத்தொண்டீஸ்வரர் இருக்கின்ற ஊர். இந்த ஊருக்கு பெருமைகளுள் பெருமை எது? திருத்தொண்டீஸ்வரர் ஊர். இது சரவண முனிவர் சென்னிமலை புராணத்தில் அருமையா காட்டுகிறார். இன்னொரு பெருமை என்னன்னு கேட்டா, காவிரி ஓடுகிறது. அந்த பாடல் மட்டும் நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன். சீரோடும் ஓடரிக்கண் சிலையோடு சிவனும் நுதல் வாரோடும் இகல் முளைப்பால் மருவிய தொண்டீசர் ஊர். அந்த அம்மா யாருன்னு கேட்டா, வாரணாம்பிகை. இந்த அம்பிகைக்கு சிறப்பு. சில பேர் முடியை வைத்து பேர் இருக்கும், சில பேர் கண்ணை வைத்து இருக்கும், சில பேர் இடையை வைத்து இருக்கும், சில பேர் இந்த கச்சு அணிஞ்சிருப்பார்கள். அந்த கச்சு ஆடை இல்லாமல் ஒரு பெல்ட் மாதிரி அணிகிறது. வார் அணவு இந்த கச்சு. அந்த கச்சை அணிந்திருக்கிற அம்மா இங்க இருக்கிற அம்மா. அந்த அம்மா சொன்னார்கள், வார் ஓடும், இந்த வார் இங்க ஓடுது, இகல் முளைப்பால் மருவிய தொண்டீசர் ஊர். இந்த ஊர் எப்படி கும்பிட்டுருக்கிறார் பாருங்க. மேலும் சொல்லுகிறார், காரோடு பொழிலூடு காரிகையார் ஆடும் பணி நீரோடு காவிரி. காவிரியில தண்ணி ஓடிட்டே இருக்குமா, நீரோடு காவிரி நன்னீரோடும் ஈரோடு. நீரோடு காவிரி நன்னீரோடும் ஈரோடு. இந்த மோனை நல்லா இலக்கணம் பாட்டு எழுதுறவர்களுக்கு நல்லா வரும். நன்னீரோடும் ஈரோடு. ஒரு ஈரோடா? ஒரு ஈரோடு, ஒரு சிற்றோடு, ஒரு பேரோடு, ஒரு வெள்ளோடு. 4 ஓடுங்க. ஒரு ஈரோடு, ஒரு சிற்றோடு, ஒரு பேரோடு, ஒரு வெள்ளோடு. அந்த 4 ஓடைகளும் இன்று பரிமள மகாலில் இணைந்திருக்கின்றன. அந்த வெள்ளோடை தான் பணிவு. அதைத்தான் பணியுமாம் என்றும் பெருமை. இனி பணிதலுக்காக சிறிய விளக்கம் சொன்னேன். இனி அரண், அருமையான சொல் அரண். எப்பொழுதுமே தமிழிலே காரண பெயர்னு சில, இடுகுறி பெயர்னு சில, எல்லாருக்கும் தெரியும். தமிழ் என்ன அருமைங்கிறீங்க. யார் எது செய்தாலும் அதில் குறையுள்ளதை எடுத்து சொல்லுகிற ஆற்றல் தமிழுக்கு உண்டு.
தமிழ் சாதாரணமால இல்லை. ஒரு அருமையாக திரைப்படத்தில் சொன்னாங்க, சிவபெருமானிடத்தில் கோவித்து கொண்டு முருகப்பெருமான் பழனி மலைக்கு போயிட்டார். அதை வைத்து ஒரு கதை எடுத்தாங்க. காரோடும் கையிலை மலை, கார் நீரோடு நின்ற இடம் கையிலை மலை. அந்த கையிலை மலையில் இடமில்லைன்னு சொல்லி பழனி மலைக்கு வந்துட்டார். யாரு? முருகப்பெருமான். அப்பொழுது ஔவையார் சொல்லுகிறார், அந்த திரைப்பட பாடல் எல்லாருக்கும் தெரியும். அதில் என்ன சொல்லுகிறார்? அன்புள்ள தாய்க்கு உன்னிடத்திலே தந்தைக்கு இடம் உண்டு. தந்தை யார் தெரியுமா? அன்புள்ள தந்தை சிவபெருமான். அன்பே வடிவானவர். திருமந்திரம் சொல்லுகிறது, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அப்ப அன்பு வடிவமாக இருப்பவர் யார்? சிவபெருமான். அந்த அன்பின் வண்ணம் என்ன? வெள்ளை இல்லையா? ஆக அந்த அன்பு தந்தையிடம் உண்டு. சரி, நீ கூறுகிற தத்துவத்தில் எனக்கு ஒன்றும் வேண்டாம், என் நாடு என் மக்கள் இருப்பார்னு சொன்னார்ல, நீ கூறும் தத்துவத்தில் பிழையுண்டு என்று சொல்ல ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு. ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு. தமிழுக்கு என்ன உரிமை என்று சொன்னால், உண்மை பொருளை மாற்றி பேசுபவர்களுக்கு உண்மை பொருளை சொல்லுகிற துணிச்சல் தமிழுக்கு உண்டு. அது ஞானசம்பந்தர் வரலாற்றில் பார்க்கலாம், நாவுக்கரசர் வரலாற்றில் பார்க்கலாம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றில் பார்க்கலாம், மணிவாசக பெருமானுடைய வரலாற்றில் பார்க்கலாம், அருவான்மும்மை நாயன்மார்களின் அந்த வாழ்க்கை ஒழுங்குகளில் பார்க்கலாம். அப்படி காரண பெயர் என்று சில, இடுகுறி பெயர் என்று சில, அதிலே 4 கால் இருந்தா நாக்காளி, 3 கால் இருந்தா முக்காலி. காரண பெயர் எளிமையா சொல்லுவோம், வண்டி ஓட்டுனா ஓட்டுனர், போட்டோ எடுத்தா போட்டோக்காரர். அது மாதிரி கடவுளுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. அதுல உயர்ந்த பெயர் எது என்று பார்த்தார் வள்ளுவர். கடவுளுக்கு என்ன பெயர் தெரியுமா? வாலறிவன். தொண்டீஸ்வரருக்கு என்ன பெயர்? வாலறிவன். வாலறிவாவது முற்றும் அறியக்கூடிய அறிவு. இப்ப நமக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க? பரிமளம் தெரியுது, இந்த ஹால் தெரியுது, பாண்டே தெரிகிறார், தியாகராஜ ஐயா தெரிகிறார். பின்னால யாருக்காவது தெரியுமா? ஆனா தொண்டீஸ்வரர் இருக்கிறார் பாருங்க, அவருக்கு ஈரோடு தெரியும், தமிழ்நாடு தெரியும், இந்தியா தெரியும், உலகம் தெரியும், அண்டம் தெரியும், 1008 அண்டம் தெரியும், 224 புவனங்கள் தெரியும். இத்தனைக்கும் ஒரு ஒப்பற்ற தலைவன் தொண்டீஸ்வரர். அவனுக்கு என்ன வேலை தெரியுமா? உயிர்களாகிய நமக்கு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், மனிதர்களாகிய நமக்கு இல்லை, உயிர்களாகிய நமக்கு. காந்தியடிகள் கொள்கை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடையவனின் கடைத்தேற்றம். காந்தியடிகள் கொள்கை கடையவனின் கடைத்தேற்றம். ஆனால் திருநீறு பூசிய அடியார்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சைவத்தின் கொள்கை கடையவைகளின் கடைத்தேற்றம். கடையவன் மனிதர்கள், கடையவை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை எல்லா உயிர்களும் பேரின்பம் அடைய வேண்டும். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை எல்லா உயிர்களும் பேரின்பம் அடைய வேண்டும். அந்த பேரின்பத்தை கொடுக்கிற தலைவன் வாலறிவன். அந்த வாலறிவன் என்ன செய்கின்றான்? உயிர்களினுடைய அறியாமை, எல்லா உயிர்களுக்கு இயல்பா அறியாமை என்கிற ஒரு நோய் உண்டு. அந்த அறியாமையை சிறிது சிறிதா அரித்து 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 அரித்து, சில இடங்களில் பணம் பிடுங்கிறவங்க அரிச்சு 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 எடுத்துடுறாங்க பாருங்க, அது மாதிரி அரித்து 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 எடுப்பவன் ஆன்மாக்களுடைய தீவினையை, பாவத்தை, துன்பத்தை, கெடுதலை, நோயை அரித்து எடுப்பதால் அரண் என்று அவருக்கு பெயர். அது தோத்திரத்திலேயும் உண்டு, சாஸ்திரத்திலேயும் உண்டு. நம்முடைய சைவம் 2 தண்டவாளங்களை உடையது.
ஒரு பக்கம் திருமுறை தோத்திரம், ஒரு பக்கம் சாஸ்திரம் மெய்கண்ட நூல்கள். இந்த 2 நூலும் தான் தூய்மைக்கு அடிப்படை. ஒரு ஆன்மா பேரின்பம் அடைய வேண்டும் என்றால் இந்த 2 நூலையும் படிக்கலாம். ஏன் சாமி, இந்த 2 நூலையும் படித்தால் ஆன்மா தூய்மை அடையுமானா? ஆன்மா தூய்மை அடைவதற்கு ஆன்மாவுக்கு அன்பு வளர வேண்டும். அந்த அன்பை வளர்ப்பது திருமுறைகள், அன்பை வளர்ப்பது சாஸ்திரங்கள். இந்த 2ம் சேர்ந்ததுதான் அன்பரோடு மறி. நீ பேரின்பம் அடையணும்னா அன்பரோடு மறி. மாலர நேயம் மலிந்தவர் வேடம் ஆலயம்தானும் அரண் 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 என தொழுமே. சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு சிவஞான போதத்தினுடைய மணிமகுடமான நூற்பா 12ஆம் நூற்பா அரண் என தொழுமே. கோழிலி என்ற ஒரு அருமையான திருத்தலம், அது எல்லாருக்கும் தெரியும். அந்த கோழிலி திருத்தலத்தில் நம்முடைய தலைவன், அவர் பேர் என்ன சொன்ன, வாலறிவன். அவரை ஈரோட்டில் என்னன்னு கூப்பிடுறாங்க, தொண்டீஸ்வரன். என்ன செய்வாராம், கொடுக்ககிலா வரங்கொடுக்கும். உனக்கு கேட்கவே தெரியாது. கொடுக்ககிலா வரங்கொடுக்கும் கோழிலியம் பெருமானே. அதில் காட்டுகிறார், நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாகி, அத பணிவு, ஆளாகி அன்பு செய்வோம். இந்த ஆளாகிங்கிற பொழுது இந்த பாடல் எனக்கு திரைப்படத்தில் வரும். நந்தனார் ஆண்டே 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 என்றே நின்று கொண்டிருப்பான். ஆனால் இன்ற மேடை பாண்டே பாண்டே என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். ஆமாம், இப்போ பாண்டே என்னாக வேண்டும், ஆண்டே ஆண்டே என்று அவர் ஒரு அடியவராக, தமிழை பேசுகிற தன்னிகரற்ற ஒரு தலைவராக குறும்படத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அவரை மேடையிலே அரண்மனை ஏற்றி இருக்கிறது என்பது இதுவரை கிடைத்திராத ஒரு சிறப்பு என்று நான் எண்ணுவேன். அவர் 1000 அரசியல் மேடைகளை பார்த்திருக்கலாம், அதிலே 1000 பிறை கண்டிருக்கலாம். குறுக்கு கேள்வி பேசி ஞானசம்பந்தரை போல மடக்கு தமிழில் அவரை கட்டுப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு அடியார் திருக்கூட்டத்தில் பேசக்கூடிய ஒரு அங்கீகாரம் இந்த அரண்மனை அவருக்கு திருநீறு பூசி கொடுத்திருக்கிறார். அவர் நெற்றியை பாருங்க. மதுரையிலே பாண்டிய மன்னன் சமண சமயத்தை தழுவியிருந்தார். நடந்த கதை இப்ப நான் சொல்லுவதல்ல, எங்க வாத்தியார் சொன்ன கதை, சேக்கிழார் சொன்ன கதை, மெய்கண்டார் சொன்ன வரலாறு. அப்பொழுது உண்மையை எடுத்து சொன்னார். அப்பொழுது அந்த பாண்டிய மன்னன் சமணத்திலே இருந்து சைவத்துக்கு வந்தார். அப்படி வந்த பொழுது அவருக்கு முதல்ல திருநீர் வைத்தது யார் தெரியுமா? எங்கள் ஞானசம்பந்த பெருமான். அதை தெய்வ சேக்கிழார் பெருமான் சொன்னார். தென்ன வந்தனக்கு நீரு சிறபுறக்கோன் ஈந்தான், பாண்டேதனக்கு நீரு குமரலிங்கம் ஈந்தான். தென்ன வந்தனக்கு நீரு சிறபுறக்கோன் ஈந்தான், மன்னவன் பணிந்து கொண்டு என்ன செய்தான், முழுவதும் அணிந்து நின்றான். அப்ப என்னாச்சு தெரியுமா? பாண்டிய நாடு முழுவதும் மன்னவன் நீர் அணிந்தான், மன்னவன் நீர் அணிந்தான், மன்னவன் நீர் அணிந்தான். பாண்டி நாடு முழுவதும் பரவியது. இன்று அரண்மனை அறக்கட்டளையிலே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கிடக்கிற பாண்டேவின் புகழ் பாண்டிய நாடு பரவியதைப் போல உலகம் முழுவதும் அவரின் கொள்கை பரவும். தமிழின் சிறப்பை பேசுகிற சென்னா அந்த அருளை பெறும் என்று இந்த நல்ல நேரத்திலே சொல்லி, அரண்மனை அறக்கட்டளை பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க தொன்மையான நாகரிகத்தை பண்பாட்டை காட்டக்கூடிய இலக்கியத்தை போல கோவில்கள் நமக்கு காட்டுகின்றன.
அந்த கோவில்களை கட்டியவர்கள் மாமன்னர்கள், சாதாரண தொண்டர்கள். அது நம்முடைய நாட்டிலே அழிந்து போய் கொண்டிருக்கிறது. அந்த அழியக்கூடிய ஆலயத்தின் வரலாற்று தடயங்களை புதுப்பிக்க வேண்டும் என்று அரண், அதாவது ஆன்மாக்களுடைய துன்பங்களை அரித்து எடுக்கக்கூடிய அரண், வள்ளுவர் சொல்லக்கூடிய வாளறிவன், ஈரோடு கண்ட தொண்டீஸ்வரர் எழுந்தருளி இருக்கிற கோவிலை திருப்பணி செய்கிறது. அதிலே அவர்கள் கொடுக்கக்கூடிய, கேட்கக்கூடிய, இணைந்து கொள்வதற்குரிய ஒரு தொகை 100 ரூபாய். அந்த ரூபாய் கட்டி அந்த அரண்மனை இயக்கத்திலே இணைந்து கொண்டால் அந்த அரண்மனை தொண்டில் ஈரோட்டு மக்கள் பல துறைகளிலே வெற்றி பெற்ற நீங்கள் இந்த ஒன்றிலேயும் இணைய வேண்டும் என்று இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி, இந்த மேடையில் இன்றையிலே இருந்து ஆனந்தையா அவர்கள்தான் விரித்து சொல்ல வேண்டும். இந்த மேடையில் இன்றிலே இருந்து ரங்கராஜ் பாண்டே ஐயா அவர்கள் அரண்மனை அறக்கட்டளையின் முதன்மை தொண்டர் ஆக வேண்டும் என்று வேண்டி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன். சிவாய நம. அன்பர் பெருமக்களே, இன்றைக்குத்தான் குமரலிங்கம் ஐயாவினுடைய இந்த பரிணாமத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். வாரவேடம் நினைப்பித்தீர் ஊனமொன்றும் இல்லை என்று சேரமான் பெருமாள் நாயனார் புராணத்தை தொட்டு காட்டி அரண்மனைக்கு அழகியதொரு விளக்கம் கொடுத்து ஈரோட்டின் சிறப்பை பலபட பகிர்ந்து கொண்டார் ஐயா அவர்கள்.